சிரிக்கவும் சிரிக்கவும் புரியும். பீர்பால் கதைகள் சரி இன்னைக்கு என்ன கதை பார்ப்போம். ஒருமுறை அரசர் நீதிபதி தீர்ப்பெல்லாம் சரியா சொல்றாரா, நம்ம நாட்டுல வழக்கெல்லாம் நல்லபடியா நடக்குதா, எல்லா வழக்கான தீர்ப்பு ரொம்ப சரியா நீதிபதியால் சொல்லப்படுதா அப்படின்னு அமைச்சர்கள் எல்லாம் ஆலோசனை கேட்கிறார். அப்ப நீதிபதியும் அங்கே தான் இருக்காங்க. அப்போ எல்லா அமைச்சர்களும் நீதிபதியை பார்த்து நீதிபதி ரொம்ப சிறப்பா தீர்ப்பு சொல்றாரு, அவரோட தீர்ப்பு தான் ரொம்ப சரியான தீர்ப்பு அரசரே அப்படின்னு பாராட்டுறாங்க. ஆனா பீர்பால் மட்டும் எனக்கு அதுல பெருசா உடன்பாடு இல்லை அரசரே அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு அரசர் கேட்கிறாருங்க. பீர்பால் சொல்றாங்க எல்லா வழக்கிலையும் அவர் சரியான தீர்ப்பு சொல்ற மாதிரி எனக்கு தோணல அரசரே அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து இருவர் ஒரு வழக்கை எடுத்துட்டு வராங்க. அப்போ அரசர் சொல்றாரு நீதிபதி இங்கே இருக்காரு, இந்த வழக்கை நம்ம முன்னாடியே நீதிபதி விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வழக்கு என்ன அப்படின்னு நீதிபதி கேட்கிறாரு. ஒருவர் சொல்றாரு நான் சட்டம் பயின்றவன், என்கிட்ட சட்டம் படிக்கணும் அப்படின்னு இந்த இளைஞர் வந்தாரு. ஆனா இவர்கிட்ட பண வசதி இல்லை, ரொம்ப ஏழை. ஆனா என்கிட்ட சட்டம் படிக்கணும் அப்படின்னா மாசத்துக்கு 3 தங்க காசுகள் கொடுக்கணும், ஒரு வருஷத்துக்கு 36 தங்க காசுகள் கொடுக்கணும்னு நான் சொன்னேன். அதுக்கு இந்த நபர் சொன்னாரு என்கிட்ட இப்ப காசு இல்லை, ஆனா ஒரு வருஷம் படிச்சுட்டு நான் முதல் வழக்கு வாடுறாங்க, அதுல வர சம்பளத்துல இருந்து உங்களோட பணத்தை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி இப்போ என்ன ஆச்சு, அவர் படிச்சு முடிச்சிட்டாரா அப்படின்னு நீதிபதி கேட்டார். அவர் 12 மாசத்துலேயே ரொம்ப சிறப்பாக படிச்சுட்டாரு நீதிபதி அவர்களே, ஆனா இப்போது எந்த வழக்குமே போய் வாதாட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஏன் அப்படின்னு அந்த நபர் இளைஞரை பார்த்து நீதிபதி கேட்கிறாங்க. எனக்கு ஒரு சித்தப்பா இருந்தாரு நீதிபதி, அவரு நான் படிச்சு முடிச்ச உடனே இறந்து போயிட்டாரு. அவருக்கு நிறைய சொத்து, அவருக்கு வாரிசு இல்லாதனால அவரோட சொத்துக்கெல்லாம் நான் வாரிசு எழுதி வச்சுட்டாரு. லட்சக்கணக்கான சொத்து இப்போ என்கிட்ட இருக்கு, நான் எடுத்து போய் வாதாடணும், அதனாலதான் நான் இவருக்கு போய் பணம் இப்போ கொடுக்க முடியாது, நான் எந்த வழக்கும் போய் வாதாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே நீதிபதி கேட்கிறாரு அவருக்கு நீ வாதாடினா தானே பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்ப நீ வாதாடவே மாட்டியா அப்படின்னு. எப்பயாச்சும் தோணும் போது நான் வாதாடுவேன், அப்போ வேணா தரேன் அப்படின்னு சொல்றாருங்க. இதை முழுசும் விசாரிக்கிறார் நீதிபதி. எனக்கு நியாயம் இந்த இளைஞர் பக்கம் இருக்க மாதிரி தான் தோணுது. அவர் தான் என்னைக்கு முதல் வழக்கு வாதாடுறாரோ அன்னைக்கு அந்த பணத்தை இந்த நபருக்கு தரேன்னு சொல்றாரு இல்ல, அதனால இப்ப அனுப்பிச்சு வச்சிடலாம், அவர் என்னைக்கு வாதாடுறாரோ அப்ப பொறுமையா கொடுக்கட்டும் அப்படின்னு நீதிபதி பதில் சொல்றாருங்க. உடனே அரசர் கேட்கிறாரு பீர்பால் நீ இந்த தீர்ப்பை ஏத்துக்கிறியா அப்படின்னு. இல்லையா அரசரே, இதை நம்ம அமைச்சரவையில வச்சு நான் இந்த வழக்கை மறுபடியும் நடத்தவா அப்படின்னு கேட்கிறேன். ஓ தாராளமா நீ நடத்தலாம் அப்படின்னு சொல்றேன். இப்போ பீர்பால் அந்த இளைஞரை பார்த்து கேட்கிறாரு நீ வரைக்கும் எப்போ பணம் தரதா இருக்கு அப்படின்னு. நான் எப்போ முதல் வழக்கு நடத்துறேனோ அப்பதான் இவருக்கான பணத்தை நான் தர முடியும், அந்த வழக்கிலேருந்து வர பணத்தை தானே நான் இவருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த வழக்கிலையும் நான் ஜெயிக்கணும்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே பீர்பால் கேட்கிறாரு சரி இதுதான் உன்னோட வழக்கு தான் இப்போ நம்ம அமைச்சரவையில நடக்கிற முதல் வழக்கு, இதுக்கு உனக்காக வாதாட யாரும் இங்க இருக்காங்களா அப்படின்னு. இல்ல இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீயே உனக்காக வாதாடு அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு அந்த இளைஞர் ஒத்துக்கிட்டு பேசுறாரு. அப்போ பீர்பால் கேட்கிறாரு நியாயம் என்னமோ எனக்கு உன் பக்கம் இருக்க மாதிரி தான் இருக்கு, நீ சொல்ற மாதிரியே நீ வாதாடி ஜெயிக்கிற முதல் வழக்கிலேருந்து வர பணத்தையே இவர் கொடுத்துரு அப்படின்னு பீர்பால் சொல்றாரு. இதை கேட்டோன்னு அந்த இளைஞர் இதை தானே நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் வாதாடி ஜெயிக்கிற இந்த எந்த வழக்கு முதல் வழக்கோ அதுல கிடைக்கிற பணத்தை நான் இந்த நபருக்கு கண்டிப்பா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாருங்க. இப்போ பீர்பால் சொல்றாங்க சரி இந்த வழக்குல நீ தான் ஜெயிச்ச, நீ எப்போ ஜெயிக்கிறியோ அப்பதானே பணம் கொடுக்குறேன்னு சொன்ன, இப்போ இந்த வழக்கை வாதாடி நீ ஜெயிச்சிட்ட, அப்ப இதுல இருந்து நீ சொன்னபடி நடந்துக்கணும், நீ முதல் வழக்குல ஜெயிச்சதுனால 36 தங்க காசுகளை அந்த நபருக்கு கொடுத்துட்டு கிளம்பிப்போ அப்படின்னு சொல்றாங்க. இப்போதான் அந்த நபருக்கு தன்னை நல்லா மாட்டி விட்டார் பீர்பால் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாருங்க. அந்த நபரும் 36 தங்க காசுகளை அவருக்கு கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாருங்க. கதையோட நீதிங்க. எப்பொழுதுமே யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கக்கூடாதுங்க. ஏமாத்தணும்னா அது ரொம்ப தவறுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நீதி கதைகள் கேட்கணுமாங்க அப்ப நான் தேவ்ஸ் மணி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.